ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நம் மனதில் வாஞ்சை இருக்கும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம், விரும்புவோம். ஆனாலும் நம்மால் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையை தான் நான் நித்திரை பண்ணுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இதயமோ விழித்திருக்கிறது என்றால் என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று வாஞ்சையா இருக்கிறது. ஆனால் நம்மால் முடியவில்லை. அந்த நிலையில் இருக்கிற ஒரு மனநிலை, அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பூமியில். அது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதி திருச்சபையாக உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனத்தை குறிப்பிடுகிறது. அது ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. இது திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேலர்கள். இவர்கள் திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி, மணவாட்டி என்ற ஒரு மணப்பெண்ணாக உருவகப்படுத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக வந்து இந்த உலகத்தில் மரித்து நமக்காக ஜீவனை தந்து போனார். அவருக்கு நாம் சொந்தமானவர்கள். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் சொந்தமானார். அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்னி கடலுக்கு தப்பி பரலோகம் செல்ல போகிறோம். நாம் அவருக்கு முழுவதும் சொந்தமானவர்கள். அதன் பொருளாக எப்படி ஒரு மனைவி கணவருக்கு சொந்தமோ அது போல உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அதன் பொருள்படும்படி மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை என்னும் உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனம். இந்த 1ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் மணவாளியே என்று திருச்சபையை நோக்கி பேசுகிறார். திருச்சபை என்று உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் தோட்டத்திற்கு நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய தம்முடைய பிள்ளைகளின் மத்தியில் வந்து பரிசுத்த ஆவியானவராய் அவர் வந்து இறங்கி நம்மோடு கூட இருக்கிறார் என்று பொருள். அவர் அவருடைய தோட்டத்திற்கு வந்தார். அப்படி என்றால் நம் மத்தியில் அவர் வந்து வாசமாயிருக்கிறார். என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் நான் சேர்த்தேன் என்று சொல்லுகிறார். வெள்ளை போலம், கந்த வர்க்கம் என்ற பொருள்கள் எல்லாம் வாசனை திரவியங்கள், வாசனை பொடிகள். அதாவது சாம்பிராணி, சந்தனம் போன்ற வாசனை கொடுக்கக்கூடிய பொருள்கள். நாம் சென்ட் உபயோகப்படுத்துகிறோம் அல்லவா, அது போல நறுமண பொருளை பயன்படுத்துகிறோம். திரவமாக இருக்கும், பொடியாக இருக்கும். அதை நெருப்பில் போடும் பொழுது, பொடியாக இருக்கிற பொருட்கள் நெருப்பில் போடும்போது நல்ல வாசனையை கொடுக்கும். கிராம்பு, பட்டை போன்ற பொருட்களும் அப்படிதான். இப்படி வாசனை திரவியங்களை கர்த்தர் முகர்ந்து கொள்கிறார். நான் வந்தேன், நான் என் தோட்டத்திற்கு வந்தேன், வாசனையை நான் நுகர்ந்தேன், வெள்ளை போலத்தையும் கந்த வர்க்கங்களையும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதை சேர்த்து வைத்துக் கொண்டாராம். இதன் பொருள் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவதூதன் பலிபீடத்தின் மேல் நின்றார் என்றும், அந்த தூதனுடைய கரத்தில் தூப கலசம் வைத்திருந்தார் என்றும், அதில் தூப வர்க்கமிட்டு அதோடு கூட பரிசுத்தவான்களின் ஜெபத்தையும் அதில் சேர்த்தார். அப்பொழுது அந்த தூபம் பெரியதாகி அந்த புகை எழும்பி கர்த்தருக்கு முன்பாக சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆசரிப்பு கூடார, அதாவது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திற்கு பின்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடார கட்டுமான பணிகள் மற்றும் அதன் காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றின ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் நாம் பார்க்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக தூப வர்க்க பெட்டி இருக்கும். அதில் தூப வர்க்கங்களை இடும் பொழுது அதிலிருந்து எழும்பும் புகை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும். யாத்ராகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற
ஆசரிப்பு கூடார முறைமையின்படி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதற்கு முன்பாக இருக்கிற தூபவர்க்க பெட்டியில் தூபமிடும் பொழுது அதிலிருந்து புகை எழும்பும். அது பரிசுத்த சன்னதிக்கு கிருபாசன தண்டைக்கு சென்று ஆண்டவருக்கு முன்பாக அந்த வாசனை எழும்பும். அப்பொழுது அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து பரிசுத்தவான்கள் செய்யும் ஜெபம் எப்படி தூப வர்க்கத்திலிருந்து வாசனையுள்ள புகை எழும்புவது போல, அதாவது வாசனையுள்ள அந்த புகையும் பரிசுத்தவான்கள் பூமியில் ஜெபிக்கிற ஜெபமும் கர்த்தருடைய சன்னதிக்கு போய் சேரும். அதை பார்த்து கர்த்தர் அதற்கு பதிலளிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பொருளை நாம் இங்கு வைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெள்ளை போலத்தையும் கந்த வர்க்கங்களையும் நான் சேர்த்தேன் என்று சொல்லுகிறார். இது கடைசி காலத்தில் ஜெப வீரர்கள் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் சேர்த்து வைத்தார், அவர் சேர்த்து கொண்டார். எதற்கென்றால் அதற்கு பதிலளிக்கும்படியாக. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது நாம் வெளிப்படையாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை காணலாம். பல இடங்களில் இருந்தாலும் வெளிப்படையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 கோபகலசங்கள் ஊற்றும் பொழுதும் கூட, அதாவது தீமை செய்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். நாம் இங்கு ஒரு துன்பம் அனுபவிக்கிறோம், பாடு அனுபவிக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம் கர்த்தரிடத்தில், கர்த்தாவே இந்த மனிதன் மூலமாக எனக்கு இந்த துன்பம் வருகிறது, இந்த மனிதன் எனக்கு தீமை செய்கிறான், என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு கடினமா இருக்கிறது என்று நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு புகையை போல, வாசனையான புகையை போல போய் சேருகிறது. அந்த வாசனையை நுகர்ந்ததும் அதன் பொருளை ஆண்டவர் பார்த்து அதற்கு நமக்கு ஏற்ற காலத்தில் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம் ஜெபத்தை, நாம் நீதியுள்ளவர்களாய் நடக்கும் போது நமக்கு செய்யப்படும் அக்கிரமத்திற்கு நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார். அந்த அக்கிரமக்காரர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டருளுவார். இது கர்த்தருடைய குணமாய் இருக்கிறது. அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். இப்படியாக நாம் செய்யும் ஜெபமே வெள்ளை போலமும் கந்த வர்க்கங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர்த்து வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேன் கூட்டை நான் என் தேனோடு புசித்தேன் என்று சொல்லுகிறார். தேன் கூடாக கிடைக்கும் பொழுது அதை பிழிந்து அதில் இருக்கிற தேனை எடுத்து சாப்பிடுவார்கள். அந்த தேன் கூட்டோடும் சாப்பிடலாம். அதை அப்படியே எடுத்து மெல்லும் பொழுது அந்த தேனை நாம் உட்கொண்டு அந்த சக்கையை தூக்கி போடலாம், கரும்பு சாப்பிடுவது போல. அது போல அந்த தேன் கூட்டோடு கர்த்தர் புசித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் பரிசுத்த செயல்களை, அதாவது தேன் கூடு, திராட்சரசம், என் திராட்சரசத்தை நான் பாலோடு குடித்தேன் என்று சொல்லுகிறார். இவை எல்லாம் மிகவும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவை. நாம் திராட்சரசத்தை பாலோடு குடிக்கும் போது அது மிகவும் இனிப்பாக இருக்கும். திராட்சரசம் இனிப்பாக இருக்கும். அது நம் உடலுக்குள் செல்லும் பொழுது அது புத்துணர்வை கொடுக்கும், இருதயத்தில் புத்துணர்ச்சி கொடுக்கும். மிகவும் வயிற்றுக்கு இதமான ஒன்று. பால் அதை விட மிகவும் இதமான ஒன்று. நாம் அதிகமாய் பால் குடிக்கும் பொழுது அதிக தூக்கம் வரும், நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் அடையும். தேன் அதை விட வயிற்று புண்களை ஆற்றி அது மிக வாய்க்கு இனிப்பானது மட்டுமல்ல, நம் சரீரத்தை புஷ்டியுள்ளதாக்கும், அதாவது ஆரோக்கியமாக்கும், நோய் நொடிகளை எடுக்கும், நோய் கிருமிகளை அகற்றும், சுத்திகரிக்கும். இப்படி தேனோடும் திராட்சரசத்தோடும் பாலோடும் இவைகளெல்லாம் நான் குடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இவை எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளின் செயல்கள். நாம் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் கர்த்தருக்கென்று செய்கிற ஊழியங்கள், நற்கிரியைகள், நல்ல விஷயங்கள் எல்லாம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் என்று பொருள். நாம் பிறருக்கு உதவி செய்வது, கர்த்தருடைய நாமத்தை பிறருக்கு சொல்வது, சுவிசேஷம் அறிவிப்பது, கர்த்தருக்கு சாட்சியை வாழ்வது, நீதியின்படி நாம் வாழ்வது, இப்படி திருச்சபையின் செயல்கள் கர்த்தருக்கு பிரியமானதாய் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நற்கிரியைகள் என்று சொல்லப்படுகிறது. அவைகளின் ஓமையாக தான் இந்த காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இதையெல்லாம் நீங்களும் புசியுங்கள், குடியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிநேகிதரே குடியுங்கள், பிரியமானவர்களே குமாரத்திகளே நீங்கள் இவைகளெல்லாம் குடியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் திருப்தியாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள், மனமகிழ்ச்சியாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது.
கர்த்தர் சொல்லுகிறார். நான் நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இதயம் விழித்திருந்தது என்று சொல்லுகிறார். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். என் நேசர் கதவை தட்டுகிறார், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். இதன் பொருள், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்திற்கு வரப்போகிற ஒரு துன்ப காலம் ஒன்று இருக்கிறது. உபத்திரவ காலம் வரும் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். அந்த உபத்திரவ காலத்தில், அது எல்லோருக்கும் தெரியும், எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த உபத்திரவ காலத்தில் நம்மால் எந்த செயலும் செய்ய முடியாது. கர்த்தருக்கென்று நற்காரியங்களை செய்ய முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, எந்தவித ஊழியமும் செய்ய முடியாது. நம் மனதில் வாஞ்சை இருக்கும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம், விரும்புவோம். ஆனாலும் நம்மால் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையை தான் நான் நித்திரை பண்ணுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இதயமோ விழித்திருக்கிறது என்றால், என் ஆத்துமா வாஞ்சையாய் இருக்கிறது. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கென்று காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று வாஞ்சையாய் இருக்கிறது. ஆனால் நம்மால் முடியவில்லை. அந்த நிலையில் இருக்கிற ஒரு மனநிலை, அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பூமியில். அது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். இதில் இந்த வசனத்தை முழுமையாய் படிக்கும் பொழுது, கர்த்தர் கதவை தட்டுகிறார். அப்பொழுது திருச்சபை எழுந்து கதவை திறக்கவில்லை. அவர் அந்த வாசல் துவாரத்தின் வழியாய் தன்னுடைய கையை நீட்டி கை விரலை உள்ளே விட்டு அவர் அழைக்கிறார். திருச்சபையை பார்த்து அழைக்கிறார். நீ வா, என் கதவை திற என்று கூப்பிடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், இது ரகசிய வருகையை குறிக்கிறது. எங்கும் துன்பம் இருக்கிற, உபத்திரவம் இருக்கிற காலம், வெளியில் செல்ல முடியாத ஒரு இருண்ட காலம் வருகிறது. அந்த காலத்தில் ஊழியம் செய்ய முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, கர்த்தருக்கேற்ற பரிசுத்த செயல்கள் எதுவும் செய்ய முடியாது, ஏன் திருச்சபையாக ஒன்றாக கூடவும் முடியாது. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் காலம் வரும் பொழுது நாம் மிகவும் துன்பத்தில், மன வாஞ்சை இருக்கும், ஆனால் எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருப்போம். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வெளியிலிருந்து கதவை திற என்று சொல்வது போலவும், அவர் தம்முடைய கைகளை உள்ளே துவாரத்தின் வழியாய் விட்டு அழைப்பது போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரகசிய வருகையை குறிக்கிறது. யாருக்கும் தெரியாமல் மறைவாக கர்த்தர் ஏனென்றால் அவர் ஒருமுறை வேத வசனமே சொல்லுகிறது, திடீரென்று திருடனை போல வருவேன் என்றே கர்த்தரே சொல்லி இருக்கிறார். நாம் எதிர்பாராத வேளையில் வருவார் என்று. அது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. இந்த இடத்தில் அவர் கதவை தட்டுவது என்பது நம் இருதயத்தின் கதவுகளை தட்டுகிறார். நான் உள்ளே வருகிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நீ எனக்கு பிரியமானவர் என்று கர்த்தர் அழைக்கிறார். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன், ஆனாலும் என் இருதயம் வெடித்திருந்தது. அப்பொழுது என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அவர் கதவை தட்டினார். அவர் கதவை தட்டி, என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, என் உத்தமியே, கதவை திற என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் திருச்சபை 3 நற்காரியங்களை பெற்றிருக்கிறது. அந்த சமயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த காலத்தில் திருச்சபை எப்படி இருக்கும் என்றால், கர்த்தருக்கு பிரியமான திருச்சபையாய் இருக்கும், உத்தமத்தில் நடக்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதி நியாயங்களின்படி திருச்சபை இருக்கும். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தருடைய சித்தம் மறைந்து செயல்படுகிற ஒரு கூட்டம் அங்கு இருக்கும். அவர்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார், என் பிரியமே, என் உத்தமியே. அப்படி என்றால் யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபையாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உத்தமர் என்று. அதே போல யோபையாவை போன்ற உத்தமர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள். அவர் எப்படி உத்தமமாய் வாழ்ந்தாரோ அதே போல உத்தமர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்களிலும் மனிதர்கள் உத்தமர்களாய் இருப்பார்கள். எல்லோரும் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ்கிறவர்களும் உத்தமமாய் நடக்கிறவர்களுமாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்பார்கள். அவர்களை பார்த்தே கர்த்தர் கூப்பிடுகிறார், கதவை திற. ஏனென்றால் அந்த சமயம் திருச்சபை அடைக்கப்பட்டிருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும், சிறையில் வைக்கப்பட்டது போல அவர்கள்
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். இவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், ஆனால் மிகப்பெரிய துன்பத்தின் மத்தியில் அவர்கள் இருப்பார்கள். அந்த துன்பத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும், உபத்திரவ காலத்தில் நடக்கிற காரியம் இது. உபத்திரவ காலத்தின் முடிவில் கர்த்தர் வந்து அழைக்கிறார். முதல் 3.5 வருட உபத்திரவ காலத்தின் முடிவில் கர்த்தர் வந்து அழைக்கிறார். அப்பொழுது சிறை பிடிக்கப்பட்டவர்களைப் போல பரிசுத்தவான்கள் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மகா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பரிசுத்தம் ஒரு துளியும் குறைவுபடாது, பரிசுத்தமாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். கதவை திற என்று சொல்லுகிறார். பனியினாலும் என்னுடைய முடியானது இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. என் தலைமுடி நனைந்திருக்கிறது, என் தலையெல்லாம் நனைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பனியினாலும் மழை தூறலினாலும் நான் நனைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் வெளியில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் என் தலை நனைந்திருக்கிறது என்று. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காலம் உண்டு. முன்மாறி பின்மாறி என்று சொல்லப்படுகிறது. முன்மாறி காலம், பின்மாறி காலம். முன்னாக ஒரு எழுப்புதல் நடக்கும். கர்த்தருடைய உபத்திரவ காலத்திற்கு முன்பாக கர்த்தருடைய தலைமுடி என்பது கர்த்தருடைய மகிமையை குறிக்கும். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் படும் உபத்திரவத்தை குறித்து அது சொல்லுகிறார். ஒருவேளை அவருடைய முடி ஈரமாய் இருப்பது, அவர் தலைமுடி ஈரமாய் இருப்பது கர்த்தருடைய ஜனங்கள் படும் துன்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கலாம். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமைதான் மனிதர்கள் கர்த்தருக்கு மகிமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தான் இங்கு ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் என் தலைமுடி நனைந்திருக்கிறது, கதவை தர நான் உள்ளே வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது திருச்சபையானது சொல்லுகிறது, என் வஸ்திரங்களை நான் கழற்றி போட்டேன், அதை நான் மீண்டும் எப்படி உடுத்துவேன்? என் கால்களை நான் கழுவி விட்டேன், மீண்டும் அதை எப்படி அழுக்காக்குவேன்? நான் வெளியில் வந்தால் மீண்டும் அழுக்காகி விடுவேன் என்று சொல்லுகிறேன். அப்படி என்றால் என் வேலையெல்லாம் முடிந்தது, நான் வந்து சேர்ந்து விட்டேன், உபதிரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், மீண்டும் வெளியே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று அந்த மணவாட்டி சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என் வஸ்திரத்தை நான் கழற்றி போட்டேன் என்று சொல்லும் போது திருச்சபையானது நீதி நியாயங்களை செய்து வந்தது. இப்பொழுதோ எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி, நீதி மட்டுமல்ல அநீதியும் இல்லை, எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி தம்முடைய நீதியின் வஸ்திரங்களை கழற்றி போட்டேன் என்று சொன்னது போல நீதியான செயல்கள் எதையும் செய்ய முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது திருச்சபை. என் கால்களை நான் கழுவி விட்டேன் என்று திருச்சபை சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் என் வேலையை முடித்து விட்டேன், என் அழைப்பை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். திருச்சபை ஒரு சோர்ந்து போன நிலையில், கர்த்தருடைய ஜனங்களின் மனநிலை இது. நான் என் வேலையை எல்லாம் முடித்து விட்டேன் சுவாமி, இனி நான் என்ன செய்ய போகிறேன்? உலகெங்கும் சுவிசேஷத்திற்கு தடை வந்து விட்டது, கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க முடியாது, கர்த்தரை கொண்டு கூடி ஆராதனை செய்ய முடியாது, இப்படிப்பட்ட எல்லா நிலையும் வந்து விட்டது. வரக்கூடாத மோசமான நிலைகள் வந்து விட்டது, வேத வசனத்தை தியானிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம், அதனால் எல்லாம் வந்து முடிந்து விட்டது என்று திருச்சபை சொல்வதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அழைக்கிறார், ஆனால் திருச்சபையோ இந்த காரியங்களை சொல்லுகிறது. என் நீதி நியாயங்களை விட்டுவிட்டு நான் திரும்பவும் அதை எப்படி செய்ய போகிறேன்? என் வேலைகளை செய்ய முடியாது. என் கால்களை நான் மீண்டும் எப்படி அழுக்காக்குவேன்? என் அழைப்பை எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டேன், இனி நான் எந்த செயலும் செய்ய முடியாது என்று திருச்சபை சொல்வதாக, கர்த்தருடைய ஜனங்கள் நாம் சொல்வதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது என் நேசர் அவர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியே நீட்டினார். கர்த்தர் கதவு துவாரத்தின் வழியாக கையை நீட்டுகிறார். நீ இந்த நிலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும், இப்படியாவது வந்துவிடு என்று சொல்வது போல கதவின் இடுக்கில் இருந்த ஒரு சிறு துளையின் வழியாக தம்முடைய கையை நீட்டுகிறார். அந்த திருக்கரங்களை கண்டவுடன் என் மனம் இலகினது என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய திருக்கரங்களை கண்ட பின்பு
மனம் உருகுகிறார்கள். முடியாது, என்னால் செயல்பட முடியாது என்று சொன்னவர்கள் மனம் இலகுகிறார்கள். கர்த்தரின் அன்பு அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படும். அப்பொழுது கர்த்தருடைய அன்பை கண்ட ஜனங்கள் அவர் மேல் மிகவும் அன்பு பொங்கி அந்த பாசத்தின் நிமித்தம் அவரை நோக்கி பார்ப்பார்கள். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். அப்பொழுது என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் பூட்டின கைப்பிடிகளில் என் கைகளில் இருந்து வழிந்த என் கைகளில் இருந்தும் என் விரல்களில் இருந்தும் வழிந்த வெள்ளை போலம் வடிந்து கொண்டிருந்தது. இது நன்றாக தெரியும், வாசனை திரவியங்கள் ஜெபத்தை குறிக்கிறது என்று. உபத்திரவத்திலும் பாடுகளிலும் மத்தியிலும் அடைக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டே கர்த்தர் அங்கு வந்திருக்கிறார். வந்து கதவை திற என்று சொல்லுகிறார். இவர்கள் திறக்க மாட்டோம் என்று திருச்சபை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அதன் பின்பு கர்த்தரின் அன்பை பார்த்த பின்பு கர்த்தர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது இவர்கள் மீண்டும் எழும்பி நின்று கர்த்தருடைய அழைப்பை ஏற்று கதவை திறக்க எழுந்து செல்லுகிறார்கள். அப்படி என்றால் கர்த்தருக்கென்று கதவு திறக்கப்படுகிறது. இப்படி இவர்கள் யோசித்து அந்த கதவை திறப்பதற்கு முன்பே கர்த்தர் போய்விட்டார். இப்படி கர்த்தரின் அன்பை புரிந்து கொண்டு திருச்சபை கதவை திறக்குகிறது. அப்படி திறந்து பார்த்தால் அங்கு கர்த்தர் இல்லை. அந்த காலம் முடிந்து விட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுத்தலில் ஆயத்தமானவர்கள் கர்த்தரோடு சேர்ந்து போய்விட்டார்கள். மிச்சம் உள்ளவர்கள் பலர் ஏமாந்து போனார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வருகையில் ஆயத்தமாய் இருக்கவில்லை. கர்த்தரின் அழைப்பை ஏற்காதவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்களோ கர்த்தரோடு போய்விட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தையால் நான் சோர்ந்து போனேன், அவரை தேடினேன். அவர் சொன்னார் அல்லவா, எனக்காக கதவை திற என் மனவாரியே என் உத்தமையே என்று கூப்பிட்டாரே, அதை நினைத்து நினைத்து நான் மனம் வேதனைப்பட்டேன். நாம் திறந்து உடனே அவருடன் போயிருக்கலாமே என்று தோன்றுகிறது. அதன் பின்புதான் தோன்றுகிறது, அவரை தேடினேன், நான் காணவில்லை. அவரை தேடி பார்த்தேன், ஆனால் அவரை காணவில்லை. எங்கே போனாரோ தெரியவில்லை. நான் அவரை கூப்பிட்டேன், எனக்கு அவர் மறு உத்தரவு தரவில்லை. நான் கூப்பிட்டும் கர்த்தர் எனக்கு பதில் தரவில்லை. நான் கூப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை பிடித்து அடித்து காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த போர்வையை அவர்கள் எடுத்து கொண்டார்கள். அப்படி என்றால் பாதுகாப்பு நீங்கி போகிறது. திருச்சபைக்கு இருந்த பாதுகாப்பு போய்விடுகிறது. காவலாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லும் போது அதை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது என்று பொருளாகிறது. இதன் பொருள் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். திருச்சபை எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலர்கள் உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் செயல்படாத காலமாய் இருக்கிறது, செயல்பட முடியாத காலமாய் இருக்கிறது. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாமலும் கர்த்தரை ஆராதிக்க முடியாமலும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாகவும் அடைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து கதவை தட்டுகிறார். ரகசிய வருகை வருகிறது, கர்த்தருடைய அழைப்பு வருகிறது. இவர்கள் திறந்து கொண்டு போக வேண்டியது, ஆனால் இவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள். கர்த்தர் அழைத்ததும் இவர்கள் போகவில்லை, தாமதமாக்குகிறார்கள். அதிநிமித்தம் கர்த்தர் போய்விட்டார். இவர்கள் கதவை திறந்து வெளியே வருவதற்குள் கர்த்தர் போய்விட்டார். இதில் ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட ஜனங்களை குறித்து சொல்லுகிறது. ரகசிய வருகையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள் கர்த்தரோடு போய்விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்காமல் இருந்தவர்கள் இங்கேயே தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். இப்படி சம்பவம் நடந்து முடிந்ததும் கர்த்தரை தேடுகிறார்கள். தவறவிட்ட ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று தேடுகிறார்கள். நீர் எங்கே இருக்கிறீர் என்று தேடி அலைகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை தேடி அலைகிறார்கள். அப்படி என்றால் ஜெபிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், கர்த்தருக்கென்று நாடி தேடி ஆவலாய் ஓடுகிறார்கள். அந்த சமயத்தில் அரசாங்கம் அவர்களை தேடி பிடித்து கொடுமைப்படுத்தி காயப்படுத்தி அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட காலம் வருகிறது. கூடி சேர்ந்து இவர்கள் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை தேடுவது போன்ற காரியங்கள் செய்கிறார்கள். அதையெல்லாம் தடை செய்ய பொல்லாத ஆவிகளால் ஏவப்பட்ட ஜனங்கள் வருவார்கள். இந்த நிலையில் நகரத்தில் இருந்த காவலாளர்கள், அப்படி என்றால்
அரசாங்க அதிகாரிகள், காவல்துறையினர் என்னை துன்பப்படுத்தி அடித்து நொறுக்கி துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாய் இருந்தது. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பின்பு மிகவும் இவர்கள் காயப்படுகிறார்கள். இது மகா உபத்திரவத்தின் காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மகா உபத்திரவத்தை அனுபவிப்பார்கள். அந்த சமயத்திலும் பல இரத்த சாட்சிகள் மரிப்பார்கள். இந்த நிலையில் திருச்சபையின் மேல் இருந்த போர்வை நீக்கப்படுகிறது. அப்படி என்றால் அதன் பொருள் கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பு விலகுகிறது. இப்படியாக உபத்திரவ காலத்திற்கு பின்பு வரும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் என்னென்ன நடக்கும், உபத்திரவ காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலில் என்ன நடக்கும், அதன் பின்பு என்ன நடக்கும் என்ற தெளிவான விளக்கங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் முதல் 7 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், திருச்சபையானது அடைக்கப்பட்டிருக்கிறது, சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது, ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் இனி நடக்க போகிற சம்பவங்கள் இவை. அதாவது உலகத்தின் முடிவு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும் நடக்கும். இந்த 2 காலங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். உபத்திரவ காலம் என்பது முதல் 3.5 வருடங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதில் தெளிவாக வேதத்தில் கொடுக்கப்படவில்லை என்றாலும் வேத ஆராய்ச்சியாளர்களின் கருத்து இது. தீர்க்கதரிசிகளின் கருத்து முதல் 3.5 வருடம் இருக்கும் என்று. அப்படி இருக்க முதல் 3.5 வருடத்தில் உபத்திரவ காலத்தில் திருச்சபை உபத்திரவப்பட்டு அடங்கி கிடக்கும். அதாவது செயல்பட முடியாமல் சிறைப்பிடிக்கப்பட்டது போல இருக்கும். திருச்சபை எங்கும் ஒன்று கூடி, திருச்சபை என்று சொல்லும் பொழுது உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க முடியாது. திருச்சபைக்கு சென்று சபைக்கு சென்று ஆராதனையை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலக நாடுகள் சட்டம் இயற்றும். இப்படிப்பட்ட நிலை வரும். அதற்கு அடுத்தது வீட்டிலும் வேதாகமம் வைத்து படிக்க முடியாது, பைபிள் படிக்க முடியாத சூழ்நிலை வரும். டிஜிட்டலாகவும் எந்தவித நெட் வசதியோடனும் நாம் வேதத்தை கற்கவோ ஊழியர்களின் செய்தியோ கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்படி கிறிஸ்தவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இப்படி திருச்சபையானது துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை, கிறிஸ்தவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில், அவர்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களோடு கிறிஸ்தவர்களோடு பேசுவார். இதில் கர்த்தருடைய குரலை தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர்கள் தான் அறிய முடியும். அப்படி தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய குரலை கேட்டு அவருக்கு ஆயத்தமாக இருப்பார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அது கொஞ்ச பேர் தான். அதிகமான மக்கள் கர்த்தருடைய குரலை கேட்டாலும் புரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெறாதவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 10 கன்னிகைகளின் ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எண்ணெய் போதுமான அளவு அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. தேவையான அளவு எண்ணெய் இல்லாததினால் மணவாளனோடு செல்ல அவர்களால் முடியாமல் போயிற்று என்று அந்த ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகள் ஓமையில். அதுபோல கர்த்தருடைய வருகை இருக்கும் சமயத்தில் இந்த 10 கன்னிகைகள் ஓமையையும் இந்த வேத பகுதியையும் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது மிக தெளிவாக புரியும். அதாவது அந்த இருண்ட காலத்தில், அந்த துன்பத்தின் மத்தியில் ஆயத்தமானவர்கள் கர்த்தருடன் செல்வார்கள். ஆயத்தம் இல்லாதவர்களை நோக்கி கர்த்தர் கதவை தட்டுகிறார், அழைக்கிறார். கதவை திறங்கள், நான் உங்களுடன் இருக்க வேண்டும், உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்காமல் இருக்கிறார்கள். நான் என் வஸ்திரத்தை நான் இழந்து விட்டேன், என் கால்களை கழுவி விட்டேன் என்று சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், என் நீதியெல்லாம் நிறைவேற்றி முடித்தாயிற்று, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன், இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தருடைய வருகையை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற மனமில்லாமல், அவர் அழைப்பை ஏற்க மனமில்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கைவிடப்படுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் தயங்கி தயங்கி முதலில் மறுத்து விடுகிறார்கள், பின்பு கதவை திறக்கிறார்கள். அப்படி கர்த்தர் கதவை துவாரத்தின் வழியாய் கையை கூட விட்டு பார்க்கிறார்.
முடிந்த வரைக்கும் கர்த்தர் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கிருபையை கொடுக்கிறார். ஆனால் எவ்வளவு கிருபையை காண்பித்தாலும் இவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் கர்த்தருடைய அழைப்பை ஏற்பதில்லை. கர்த்தர் பின்பு போய்விடுகிறார். அந்த காலம் முடிந்தது, கர்த்தர் போய்விட்டார். அதன் பின்பு இவர்கள் கதவை திறந்து, அந்த காலம் முடிந்த பின்பு கதவை திறந்து கர்த்தரை தேடுகிறார்கள். தேடினால் கிடைக்கவில்லை. எங்கெங்கும் தேடுகிறார்கள். அந்த சமயத்தில் காவலாளர்கள் வந்து அடிக்கிறார்கள். அப்படி என்றால் உபத்திரவத்தின் மத்தியில் மகா உபத்திரவ காலம் தொடங்குகிறது. கர்த்தர் வந்து அழைக்கும் நேரம் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கிறது. பரிசுத்தவான்கள் ஆயத்தமாய் இருந்தவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். அங்கு அவர்கள் அடிபடுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், கர்த்தரை தேடி அலைகிறார்கள். அந்த காவலாளர்கள் அந்த ஜனங்கள் மேல் இருந்த போர்வையை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது மகா உபத்திரவ காலத்தில் அவர்களுக்கு இருந்த பாதுகாப்பு அவர்களை விட்டு போய்விடுகிறது. மிகவும் துன்பப்படுகிறார்கள். பல இரத்த சாட்சிகளாய் மறிப்பார்கள். பலர் கைவிடப்பட்ட போவார்கள். கர்த்தரை மறுதலித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட மிக கடினமான காரியங்கள், நடக்கக்கூடாத காரியங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மகா உச்சகட்டத்தில் இருக்கும் போராட்டங்கள். இந்த பூமியின் மகா உச்சகட்ட நிலை அது. போராட்டத்தின் நிலையாய் இருக்கும், துன்பத்தின் நிலையாய் இருக்கும். இந்த மகா உபத்திரவ காலத்தின் மத்தியில் திருச்சபையானது கர்த்தரை நோக்கி தேடுகிறது. கர்த்தாவே இறங்கும், எங்கள் மத்தியில் வாரும் வாரும் என்று பரிசுத்த ஆவியானவரை எதிர்பார்க்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. அப்பொழுது தன் தோழர்களிடம் கர்த்தரை கண்டால் சொல்லுங்கள், கர்த்தரை கண்டால் சொல்லுங்கள் என்று இவர்கள் அலைந்து திரிகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துவிட்டு இப்பொழுது அவர்கள் தேடி ஓடுகிற நிலையாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாய் இருப்போம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நாம் ஆயத்தமாய் இருப்போம். எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நடக்கட்டும், அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இன்று நாம் ஆயத்தமாய் இருந்தால், நாளையும் நாம் ஆயத்தமாய் இருந்தால், அந்த ஆயத்த நிலையை காத்து கொண்டால் நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லையே. எந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்தாலும் அந்த காலத்தில் நாம் போய்விடலாம். ஆனால் ஆயத்தப்படாமல், இந்த காலத்தில் முன்பாக வருமா, பின்பாக வருமா, மத்தியில் வருமா, எடுத்துக்கொள்ளப்படுதல் ராப்சர் எப்பொழுது நடக்கும் என்று நாம் ஆராய்ந்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய வருகையில் போக முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க முடியாது. ஆயத்தமாயிருந்தால் எப்பொழுது வந்தாலும் நாம் போய்விடலாம். நாம் எப்பொழுது போக போகிறோம் என்பது முக்கியமல்ல. ஆயத்தமாகிவிட்டால் கவலை இல்லை. அதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஆயத்த நிலைக்கு தயாராகுவோம். என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம்தான். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொண்டு உலக இச்சைகளை விட்டு விலகி, உலகத்தின் மேல் இருக்கிற மோகத்தை விட்டு இன்று கர்த்தர் வந்து அழைத்தால் நாம் போக தயாரா இருக்கிறோமா? ஐயோ, என் பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்களை விட்டு நான் எப்படி பிரிவது? என் பிள்ளைகளை விட்டு எப்படி பிரிவது? என் கணவரை விட்டு எப்படி பிரிவது? என் மனைவியை விட்டு எப்படி பிரிவது? என் வீட்டை விட்டு எப்படி போவது? என் வேலையை விட்டு எப்படி போவது? என் நாய்க்குட்டியை விட்டு நான் எப்படி போவது என்று புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. எல்லாத்தையும் விட்டு எப்பொழுது கர்த்தர் வருவார், என்னை அழைத்து செல்வார், இன்றே வாரும் சுவாமி, நான் உம்மிடத்தில் வந்து விடுகிறேன் என்ற மனநிலைக்கு வர வேண்டும். இதுதான் ஆயத்த நிலை. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் அதுதான். உலகத்தின் எதன் மேலும், எந்த காரியத்தின் மேலும் நாம் ஒட்டி இருக்கக்கூடாது. நம் இருதயம் அதன் மேல் படக்கூடாது. உலகத்தில் நமக்கு எல்லாம் இருக்கலாம். எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதையெல்லாம் நாம் வைத்திருக்கலாம். ஏன் ஊழியமாய் இருந்தால் கூட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நாம் செய்கிறோம். நல்லபடியாக நம்மால் ஆன வரைக்கும் உண்மையாய் நேர்மையாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் வா என்று அழைக்கும் போது ஐயோ என் ஊழியத்தை என்ன செய்வது என்று நினைக்க கூடாது. உடனே கிளம்ப தயாரா இருக்க வேண்டும். அதுதான் சரியான மனநிலை. அது எந்த விஷயமாய் இருந்தாலும், யாராய் இருந்தாலும், இவர்களை விட்டு நான் வரமாட்டேன், இந்த விஷயத்தை விட்டு நான் வரமாட்டேன் என்று சொல்லாமல், இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவுமே எனக்கு நிரந்தரம் அல்ல என்பதை முழுமையாய் புரிந்து கொண்டு, அதுதான் கூடார பண்டிகையின் அர்த்தமாய் இருக்கிறது. அதன் பொருளை புரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுதான் ஆயந்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்பா, இன்று வந்து என்னை அழைக்கிறீரா? நான் வந்து விடுகிறேன் சுவாமி. இன்று மாலை வருகிறீரா? இன்று காலை வருகிறீரா? மதியம் வருகிறீரா? நான் வந்து விடுகிறேன் அப்பா.
என்ற நிலையில் நாம் இருந்தால் போதுமானது. சரி, அப்படிப்பட்ட நிலைக்கு என்ன வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எதன் மேலும் நம் மனம் படியக்கூடாது. நம் மனதில் எதுவும் ஆண்டு கொண்டிருக்க கூடாது. எந்த மனிதனையும் அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்க கூடாது. எந்த விஷயத்தையும் அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்க கூடாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் முதல் தகுதி. நாம் கர்த்தரையே நேசிக்க வேண்டும். பரலோக வாழ்வை எதிர்பார்த்திருக்க வேண்டும். மிக மிக சுலபமான ஒரு உதாரணம் சொல்லலாம். நாம் பஸ்ஸில் பயணம் செல்லுகிறோம். அப்படி போகும் பொழுது நாம் ஏறியவுடன் அமர்ந்திருக்கிறோம். பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் உட்கார்ந்திருக்கிற இருக்கை ஆனாலும், நாம் இருக்கிற பஸ் ஆனாலும், ட்ரெயின், பிளைட் எதுவா இருந்தாலும் அதை நமக்கு உரிமையாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. அந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்வதில்லை. நம்முடன் அமர்ந்திருப்பவர்களை பார்த்து நான் உங்களை விட்டு எப்படி பிரிய போகிறேனோ நீங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்வதில்லை. நாம் அமர்ந்திருப்போம், பக்கத்தில் இருப்பவர்களுடன் பேசிக்கொண்டு கூட வருவோம். ஆனால் சரியாக கவனித்துக் கொண்டே வருவோம். எந்த இடத்தில் பஸ் ஸ்டாப் நாம் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டதோ அதை கவனித்துக் கொண்டேதான் நாம் மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் கூட நாம் இறங்க வேண்டிய இடத்தில் கவனமாய் இருப்போம். கவனித்துக் கொண்டே வருவோம். வந்தவுடன் ஐயோ எனக்கு இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது, நான் புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விடுவோம். இது இயற்கையாய் நாம் செய்கிற காரியம். இதே மனநிலைதான் இந்த உலக வாழ்க்கையும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்முடைய கவனம் முழுவதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதாய் இருக்க வேண்டும். வழியில் யார் வந்தாலும் பேசலாம், பழகலாம், எல்லோரோடும் இருக்கலாம். நம் கவனம் மட்டும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்தமாக வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும், நீதிமானாய் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, மூச்சு எல்லாவற்றிலும் நீதி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி வாழ வேண்டும். அதுதான் நீதி உள்ள வாழ்க்கை. பொய் பேசக்கூடாது, பிறர் ஏமாற்றக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, புறங்குறக்கூடாது. எந்தவித தீமையான விஷயங்களுக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களோடு உறவாடலாம், சொந்த பந்தம் வரலாம். எத்தனை உறவுகள் வேண்டுமானாலும் வரட்டும், போகட்டும். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. வரும், அது போய்விடும். நம்மை விட்டு விலகி போகிற எல்லா விஷயங்களும் உண்டுதான். ஆனால் அதை நிரந்தரமாக பிடித்து கொள்ள நினைக்க கூடாது. அது எந்த உறவாய் இருந்தாலும் சரி, எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்களாய் இருந்தாலும் சரி, நமக்கு பிடித்த எந்த ஒரு விஷயமாய் இருந்தாலும், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், நாம் வளர்க்கிற பிராணிகளாய் இருக்கலாம். இதை விட்டுவிட்டு என்னால் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடாது. எதையும் விட்டுவிட்டு இருக்க வேண்டிய மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். என்னால் எதை இழந்தும் இருக்க முடியும் என்ற மனநிலையில் கர்த்தரிடத்தில் போய் சேருவதற்காக தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இது ஒரு பயண காலம், அவ்வளவுதான். இதில் நிரந்தரமாய் நம்மால் இருக்க முடியாது என்ற புரிதலை நாம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் செயல்படும் பொழுது அதுதான் கர்த்தருடைய வருகைக்கான ஆயத்தமாய் இருக்கிறது. எதையும் நாம் பற்றி கொண்டிருக்க கூடாது, விட்டுவிட ஆயத்தமா இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் விட்டுவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இருக்கலாம், நம் இருதயத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. பணம் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லா விஷயங்களும் நம் வாழ்க்கையில் இருக்கலாம், நம் கைகளில் இருக்கலாம். நம் இருதயத்தில் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எந்த மனிதனையோ, எந்த விஷயத்தையோ, எந்த பொருளையோ நம் இருதயத்தில் சுமக்க கூடாது. அப்படி நாம் பரிசுத்தமாய் இருந்தால் கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலில் நாம் பிரவேசிக்க முடியும். கர்த்தர் அதற்காக தான் நம்ம அழைக்கிறார். ஆனால் நான் வரமாட்டேன், எனக்கு இது முடிந்தது, அது முடிந்தது என்று சாக்கு போக்கு சொன்னவர்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள் மாட்டிக்கொண்டார்கள். ஆயத்தமானவர்கள் அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் ஆயத்தமாய் இருந்தார்கள். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். கர்த்தருக்காக ஆயத்தமாய், மிகவும் ஆயத்தமாய் இருந்தவர்கள் கர்த்தரோடு சென்று விட்டார்கள். இதுதான் நடந்தது. கைவிடப்பட்டவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுதலில் கைவிடப்பட்டவர்கள் அரசாங்கத்தினாலும் உலக மக்களினாலும் மிகவும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், காயப்படுகிறார்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தருக்காக காத்திருந்து காத்திருந்து
இந்த துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்து அவர்கள் மிகவும் சுகமடைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்காக ஏங்கி கிடக்கிறார்கள். மகா உபத்திரவத்தின் காலத்தில் அப்படிப்பட்ட நிலை. ஏனென்றால் அவர்கள் மறுதளித்து விட்டால் அக்னி கடலுக்குள் போடப்படுவார்கள், பாதாளத்திற்கு தான் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலை வந்துவிடும். கர்த்தரிடத்தில் உறுதியாயிருந்தால் உலகத்தினால் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதனால் மிகவும் போராட்டத்துடன் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மகா உபத்திரவ காலத்தில். அதற்கு முன்பே ஆயத்தமாயிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதலில் போய்விட வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்வோம். உன்னுடைய நேசர் எப்படிப்பட்டவர்? அவர் எதில் விசேஷித்தவர்? மற்றவர்களை விட எதில் அவர் விசேஷித்தவர் என்று கேட்கப்படுகிறது. கர்த்தரை பற்றி அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டது, அந்த தோற்றத்தின் பொருள் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் கர்த்தருடைய தோற்றத்தை பற்றின செய்தி தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலும், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலும், இந்த உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, கர்த்தர் எப்படி இருக்கிறார் பார்ப்பதற்கு என்ற ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் மூன்றும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு வர்ணனையாக இருக்கிறது. சற்று இவைகளை நாம் கவனிப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் தோற்றம் எப்படி இருக்கிறது என்று. என் நேசர் வெண்மையும் சிகப்பும் ஆனவர், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். நம்முடைய தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழகுள்ளவர். அவர் மிக பூரண அழகுள்ளவர். அவரை போல அழகு எந்த உலகத்திலும் யாரும் இல்லை. அவ்வளவு அழகானவர். அவரை பார்த்து விட்டால் வேறு எந்த மனிதனையும் பார்க்க பிடிக்காது, அந்த அளவுக்கு அழகானவர். அவர் ரூபம் மிக அழகாய் இருக்கும். அவர் கண்களை பார்த்தால் அவைகள் கண்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது, அன்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும் அவருடைய கண்கள். அன்பை ஒரு மாவாக எடுத்து பிசைந்தால் அவர் முகம் அதில் தெரியும். அப்படிப்பட்ட அழகுள்ள ரூபம் உள்ளவர் அவர். வெண்மையும் சிவப்புமானவென்றால் பிங்க் கலர், அதாவது பிறந்த குழந்தை அதனுடைய நிறம் எப்படி இருக்குமோ அது போல வெண்மையும் சிவப்பும் கலந்த நிறத்தில் இருப்பார். அவர் மிகவும் அழகுள்ளவர். இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், அவர் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்தவர் என்று பொருள். அவர் அன்பானவர், பரிசுத்தமானவர். பரிசுத்தமும் அன்பும் கலந்த ஒருவர். வெண்மை நிறம் பரிசுத்தத்தையும், இளம் சிவப்பு நிறம் அன்பையும் குறிக்கிறது. இப்படியாக அவர் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த பூரண அழகுள்ளவர். 10,000களில் சிறந்தவர். 10,000 என்று சொன்னால் கூட இது குறைவு என்றே சொல்லலாம். அவ்வளவு அழகுள்ளவர். அவருக்கு ஈடு இணையே கிடையாது. 10,000 பேர் அழகாயிருந்தாலும் அவர்களில் இவர் சிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு புரியும்படியாக. ஆனால் எந்த உலகத்திலும் அவரை போல அழகு வேறு யாரும் இல்லை. அவ்வளவு அழகுள்ள தேவனவர். இந்த வசனங்களில் கர்த்தருடைய தோற்றத்தை மட்டும் அல்லாமல் அவருடைய குணாதிசயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெண்மையும் சிகப்புமானவர் என்று சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்தவர். 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று சொல்லும் பொழுது 10,000 பேர் நம்மேல் அன்பு செலுத்தினாலும் அதை விட அதிக அன்பு செலுத்துகிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் 10,000 பேர் நம்மை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்களை விட, அவர்கள் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய அன்பை நாம் இழந்து விடக் கூடாது என்றும் பொருள். இப்படியாகவும் இதன் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தலைமுடி சுருள் சுருளாக இருக்கிறது, காகத்தை போல் கருப்பாய் இருக்கிறது, அது தங்கமயமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கமயமான முடியும், கருமையான முடியும், சுருள் சுருளான முடியுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தருடைய தலைமுடி என்பது நம்மை குறிக்கும், மனிதர்களை குறிக்கும். மனிதர்கள் தான் கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதற்கும் கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்வதற்குமே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும், நாம் எந்த விதத்திலும் கர்த்தருக்கு நற்பெயரை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவதே, மகிமை உண்டாகும்படி வாழ்வதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையின் கடமையாய் இருக்கிறது. இதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால்,
கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி நாம் வாழ வேண்டும். நம்முடைய செயல்களை பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் நல்லதை தான் செய்வார்கள், தீமை செய்ய மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், புறங்கூற மாட்டார்கள், யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டார்கள் என்று பலர் போற்ற, பிறர்க்கு உதவி செய்வதில் அவர்களைப் போல யாரும் செய்ய முடியாது என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நற்பெயர்களை கர்த்தருக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படிதான் என்று நாம் சொல்லும்படியாக, பிறர் சொல்லும்படியாக வாழ வேண்டும். கர்த்தரின் கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் இருக்கிற புறாவின் கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்படி என்றால் மிகவும் செழிப்பான அழகான கண்களாய் இருக்கிறது என்று பொருள். இது ஒரு அழகை குறிக்கிறது. அதன் பொருள் என்னவென்றால், புறா கண்கள் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்று சொல்லலாம். பாலில் கழுவப்பட்ட கண்கள், பரிசுத்தமான கண்கள், அழகு நிறைந்த செழிப்பான கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது பரிசுத்த ஆவியானவரின் செயலை குறிக்கிறது. அன்பு நிறைந்தவராக, தம்முடைய ஆவியை கொடுக்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் 7 ஆவிகளோடு நம்மை ஆளுகை செய்கிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறார்? அவர் நம்மை ஆளுகை செய்து நல்வழிப்படுத்துகிறார், நம்மை செம்மையானவர்களாய் மாற்றுகிறார். இங்கு புறா கண்கள் என்று சொல்லும் போது அவர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் நம்மை செழிப்பாக்குகிறார். கர்த்தருடைய கண்கள் வாசனை பொருள்களைப் போலவும் வாசனையுள்ள பூக்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகளில் வாசனைகள் வடிகிறது. கர்த்தருடைய உதடுகளில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலும் வடிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்றால், வாசனை என்பது கர்த்தருடைய மகிமையை குறிக்கும். இன்னும் சொல்ல போனால் அவருடைய இரக்கம், அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய நற்குணங்களை குறிக்கிறது. அவரிடத்திலிருந்து வாசனை வீசும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அவருடைய 7 தன்மைகள், நீதி, இரக்கம், கிருபை, இப்படியான அவருடைய சாந்தம், நீடிய சாந்தம், பொறுமை, இப்படிப்பட்ட குணங்கள் நம்மை ஆளுகை செய்து நமக்கு கொடுக்கப்படுவதனால் நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த நற்குணங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு மிகுந்த வாசனை உள்ளதா இருக்கிறது, பிரியமானதா இருக்கிறது என்று பொருள். நாம் விரும்பத்தக்க காரியமா இருக்கிறது என்று பொருள். அவர் அவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களும், கிருபையும், நன்மையும் நமக்கு கிடைக்கிறது. அவர் உதடுகளில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலும் வடிகிறது என்றால் அவர் வாயின் வார்த்தைகள் நமக்கு செம்மையாய் இருக்கிறது. இதை சொல்ல வேண்டும் என்றால் 119ஆம் அதிகாரம் முழுவதும் சங்கீத புஸ்தகத்தில் படிக்க வேண்டும். வேதாகமத்தில் இருப்பதிலேயே மிகப்பெரிய அதிகாரம் இது. இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் படித்து பார்த்தால் இந்த வசனத்திற்கு முழு விளக்கத்தையும் பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்மை செழிப்புள்ளவர்களாக, சமாதானம் நிறைந்தவர்களாக, வெற்றி உள்ளவர்களாக, நீதிமான்களாக நம்மை மாற்றுகிறது. இன்னும் எத்தனையோ நற்காரியங்களை நமக்கு போதித்து வழி நடத்துகிறது. கர்த்தருடைய கரங்கள் படிக பச்சை கற்கள், பச்சை நிற படிக கற்கள், அதாவது ரத்தின கற்களில் பச்சை நிற கற்கள் உண்டு. அந்த பச்சை நிற கற்களை வளையல்களில் பதித்து வைத்தால், தங்கத்தினால் செய்யப்பட்ட வளையல்களில் பச்சை மாணிக்கம் பதிக்கப்பட்டால் அதன் அழகு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதாம் நம்முடைய கர்த்தரின் கரங்கள். அவ்வளவு அழகானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தங்கம் கர்த்தருடைய மகிமையையும், பச்சை நிற கற்கள் கர்த்தருடைய கிருபையையும் குறிக்கிறது. அவர் கரங்கள் மகிமை நிறைந்ததாகவும் கிருபை நிறைந்ததாகவும் இருக்கிறது. அவர் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். நம்மேல் கிருபை கூர்ந்து நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தருகிறார். அவர் திருக்கரங்கள் நமக்கு கிருபை அளிக்கிறது. யானை தந்தத்தில் இந்திரநீல கற்கள் பதிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டால் எப்படி அழகா இருக்குமோ. யானை தந்தம் வெண்மை நிறமாய் இருக்கும். அதில் இந்திரநீல கற்கள் என்பது இளம் நீல கற்கள். அந்த மாணிக்க கற்களை பதித்தால்
அது எவ்வளவு அழகாய் இருக்குமோ அது போல கர்த்தருடைய சரீரம் இருக்கிறது, அவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று பொருள். கர்த்தர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய நீதியை நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய திருக்கால்கள் பசும் பொன் ஆதாரத்தின் மேல் இருக்கிற வெள்ளை நிற தூண்களை போல் இருக்கிறது. வெள்ளை நிற தூண்களை பசும் பொன் ஆதாரத்தின் மேல் வைத்தால் தூண்களுக்கு அடியில் ஒரு ஸ்டாண்ட் போல வைப்பார்கள். அதுதான் ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தூணை தாங்கி கொண்டிருக்கும். அது தங்க நிற ஸ்டாண்ட், அதாவது தங்க நிறத்திலும் வெண்மை நிற தூணும் கலந்திருந்தால் அது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல அழகா இருக்கிறதாம் கர்த்தருடைய திருப்பாதங்கள். அந்த பாதங்கள் பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்ததா இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுரு மரங்களைப் போலவும் இருக்கிறது. கர்த்தரை பார்க்கும் பொழுது அவருடைய ரூபம் லீபனோன் என்று சொல்லும் பொழுது ஒரு பூந்தோட்டம் போலவும், பூந்தோட்டத்தை பார்ப்பது போல அழகா இருக்கிறது என்றும், கேதுரு மரத்தை போல உறுதியாய் இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உறுதியானவர், மிகவும் அழகானவர், இன்பத்தை கொடுக்கிறவர். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் மிகவும் இனிமையானது. மதுரமானது என்றால் இனிப்பானது என்று பொருள். அப்படி என்றால் அவர் பேசும் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு தேனை போல இனிப்பானவை. அதை நாம் கேட்க கேட்க நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மிகவும் இன்பமானவை. கர்த்தர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் நேசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் எவ்வளவு பூரண அழகுள்ளவர். அவர் பார்வையின் தோற்றத்திற்கும் அவருடைய குணாதிசயங்களும் மிகவும் இன்பமானவை. அவரை நாம் அண்டிக் கொள்வோம். அவர் மிகவும் கிருபையுள்ளவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை அண்டிக் கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்தார் என்றும் துன்பம் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நடக்காத காரியம். புரிந்து கொள்வோம், மனதை சரிப்படுத்திக் கொள்வோம். இவ்வுலக வாழ்க்கையும் இச்சைகளும் கொஞ்ச காலம்தான். இந்த அற்பமான சந்தோஷத்திற்காக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போக கூடாது. கர்த்தர் நல்லவர், நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு செவி கொடுப்போம். நம் ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். நம் வாழ்வை நிரந்தரமாக வாழ்வோம். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.